ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஸ்ரீராமரோட எந்த மந்திரத்தை சொன்னால் என்ன பிரச்சனை தீரும் அப்படின்றத பற்றி தாங்க தெளிவாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ராமநாமத்தோட மகிமையை பற்றி புராணங்கள், ஆன்மீக பெரியவங்க, வேதங்கள் உள்ளிட்ட பலவும் நமக்கு விளக்கி சொல்லிட்டு போயிருக்கு. இப்போதும் யாரிடமாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது இது ஒன்று தாங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதினா துன்பங்கள் விலகும் அப்படின்றது தான். எந்த மாதிரியான பிரச்சனை தீர்வதற்கு ராமரோட எந்த மந்திரத்தை நாம் சொல்லணும், எந்த மந்திரத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம். இதுக்கு கட்டுப்பாடே அப்படி கிடையாதுங்க. அதாவது குளிச்சு முடிச்சு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும், இல்லை பூஜை ரூமில் தான் சொல்லணும் அப்படின்ற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாதுங்க. எப்போ வேணாலும் யார் வேணாலும் இந்த நாமங்களை நாம் சொல்லலாம். நாமங்களில் மிகவும் உயர்ந்த நாமம் ஸ்ரீராமநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாமத்தை சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிடும், பாவங்கள் நீங்கும், ராமரின் அருள் கிடைக்கும், நன்மைகள் நடக்கும். ராமநாமத்தை சொன்னால் 4 வேதங்களையும் சொன்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராமநாமங்கள் எத்தனையோ இருக்குது. அதில் எந்த திருநாமத்தை சொன்னால் என்ன பிரச்சனை தீரும் அப்படின்றத இங்கே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராம மந்திரங்களும் அதனுடைய பலன்களும். முதல் நாமம் ராம். இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்றுங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தோம் அப்படின்னா எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இரண்டாவது நாமம் ராமாய நமக. ராமரின் மற்றொரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா எல்லா விதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும், நோய்கள் விளங்கும். கடுமையான நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த நோய்களிலிருந்து நாம் விடுபடலாங்க. மூணாவது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். எப்பெல்லாம் நமக்கு நெருக்கடியான சூழல் வருதோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னால் எப்படிப்பட்ட துன்பமும் உங்களை விட்டு நீங்கிடுங்க. நான்காவது திருநாமம் ஓம் ராமாய ஹம்பட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை சொல்லும்போது எந்த மாதிரியான சட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாங்க. ஐந்தாவது திருநாமம் ஓம் ராமச்சந்திராய நமக. இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் தொடர்ந்து சொல்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிறைஞ்சிருக்குங்க. இதை நாம் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மந்திரம். ஏன்னா நமக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் ஓம் ராமச்சந்திராய நமக அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், மனசில் கூட நினச்சிக்கிட்டே இருக்கலாங்க. ஆறாவது திருநாமம் ஓம் ராமபத்ராய நமக. எந்த காரியத்தை தொடங்கினாலும், அது தொழிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இல்லை இடம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியில் போய் முடியுங்க. ஏழாவது திருநாமம் ஓம் ஜானகி வல்லபாய நமக. வாழ்க்கையில் அனைத்து விதமான தீய மற்றும் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய அருமையான மந்திரங்க இது. நம்மள நிறைய பேர் பாதிக்கப்படுறது இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்காக மட்டும்தான். அதோட அந்த தீய சக்திகள்னால தான் நமக்கு நிறைய பாதிப்புகள் வருது. இந்த பாதிப்புகளெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருந்தோம், நம்மக்கிட்ட இருந்தோம் போனோம் அப்படின்னா இந்த அற்புதமான மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணுங்க. ஓம் ஜானகி வல்லபாய நமக. எட்டாவது திருநாமம் ஓம் நமோ பகவதே ராம மந்திராய. இந்த மந்திரத்தை சொல்லும்போது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய ராமநாமங்க இது. ஓம் நமோ பகவதே ராம மந்திராய நமக. அடுத்தது 9வது திருநாமம் ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ஸ்ரீராமாய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் தொடர்ந்து பக்தியோடு சொல்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. 10வது திருநாமம் ஓம் ராமாயே தனுஷ்பானாய ஸ்வாகா. கஷ்ட காலத்தில் நீங்கள் யார் அப்படின்றத நீங்களே அறிந்து கொள்வதற்கும், உங்களை சுற்றி எதிரிகள் நிறைந்திருப்பதாக நீங்கள் உணரும் சமயங்களில் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க. இது பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி கொள்ளாமல் அதிலிருந்து விடுபட உங்களுக்கு துணை செய்யுங்க.
இந்த அதிசக்தி வாய்ந்த 10 ராமரோட திருநாமங்கள், எந்த பிரச்சனைக்கு எந்த மந்திரத்தை சொன்னால் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த பிரச்சனை நமக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு சந்தேகத்தோடு யாருமே இந்த மந்திரங்களை சொல்லாதீங்க. முழு நம்பிக்கையோட கண்டிப்பாக நான் இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபடுவேன், யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே இது பலிதமாகும். நம்பிக்கை இல்லாமல் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, இது சொன்னால் இது சரியாயிடுமா அப்படின்னு ஏனோ தானோன்னு செய்கிறது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கை இருக்குது. இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான், இது சொன்னால் கண்டிப்பாக நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மந்திரங்களை சொல்லி நல்ல பலனை அடையலாங்க. ராமரோட இத்தனை சக்தி வாய்ந்த மந்திரங்களோட பயன்களை உங்களுக்கு சொன்னதில் எனக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.